ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். நாளென் செய்யும் வினைதானன் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடனே. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் மொத்தம் 27 நட்சத்திரம் இருக்குதுங்க. இந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம பதிவு போட போகிறோம். அதனுடைய ஒரு நட்சத்திரம், அதனுடைய கேரக்டர், அதனுடைய மிருகம், மரம், பட்சி, நாடி, கணம் போன்ற குணாதிசயங்கள் பற்றியும் அதனுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் கேரக்டர் பற்றியும் நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த எபிசோடு நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிக மிக பயனுள்ள பதிவாக இது கண்டிப்பாக அமையும். நிச்சயமாக வாங்க ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம். நன்றி. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும். ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ராசிக்குள் செல்லலாம். ஒவ்வொரு நட்சத்திரம் வாரியாக பார்க்கலாம். ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு வணக்கம். ஆயில்ய நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம். இது 27 நட்சத்திரம் மொத்தம் இருக்கு இல்லைங்களா, அதில் 9ஆவதாக வரக்கூடிய நட்சத்திரம் இது. இந்த ஆயில்லையும் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்களுக்கு இந்த 4 பாதமும் கடக ராசியில் அமைகின்றன. இந்த ஆயில்யம் புத பகவானின் நட்சத்திரம், கடகராசி சந்திர பகவானின் ஆதிக்கம். ஸோ சந்திரன் ப்ளஸ் புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரம்ப திசை புதன் திசையாக இருக்கும். இந்த கடக ராசி அப்படின்னு சொன்னால் இதில் பிறந்தவங்க ஒரு தாயுள்ளம் படைத்தவர்கள், ஒரு பிராட் மைண்டட் உடையவர்கள். அதாவது விசாலமான எண்ணங்கள், பெருந்தன்மை, பெரிய புத்தி, பெரிய யோசனைன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள். சந்திரனாலே தாய் தானே, தாய் ஆட்சி பெறும் இடம் தானே, சந்திரன் ஆட்சி பெறும் இடம். அதனால் தாயுள்ளம் படைத்தவர்கள். அது ஆளாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்தவங்களுக்கு உபகாரம், கருணை, ஈகை மனப்பான்மை உடைய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்கும். தங்கிட்ட இல்லைன்னு சொன்னாலும் அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவணுங்கிற ஒரு பாங்கு உடையவர்கள் இந்த கடகராசியில் பிறந்தவர்கள். இது ஆயில்ய நட்சத்திரம், புத பகவானுடைய நட்சத்திரம். புதன் அறிவுக்கு அதிபதி, அறிவு ஜீவின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னா நிறைய கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டே நம்மளை இது பண்ணுறவங்க. ஏதாவது ஒன்று செய்ய சொன்னால் ஏன், எதுக்கு, இப்போ செய்யணுமா, நாளைக்கு செய்யலாமே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அந்த அளவுக்கு கொஷனபிள் பர்சன். நாலெட்ஜ் ஒவ்வொருத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அவர்கள். ஒரு காரியத்தை செய்கிறோம், ஏன் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், அது முழுமையாக அதை பூரணமாக அதனுடைய பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். பெயர் எழுத்து, இந்த குழந்தை ஆயில்ய நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்திருந்தால் டி, டு, டே, டோ இதில் தான் பேர் வைக்கணும். மிருகம் ஆண் பூனை, பட்சி கிச்சிலி, பரம் மரம் புன்னை மரம், ரஜ்ஜு பாத ரஜ்ஜு, நாடி சமான நாடி, கணம் ராட்சச கணம் பொருந்தியவர்கள். இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம். இப்போ இந்த ஆயில்யத்தை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா ஆளுமை திறன் கொண்டவர்கள், அதே நேரத்தில் தன்மானம் பார்ப்பவர்கள்,
இவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஏதாவது ஒரு கோளாறு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும். ஆயில்யம், கேட்டை, ரேவதி இது 3 புத பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸு, ஒரு வேற்றுமை கண்டிப்பாக இருக்குது. கேரக்டர் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாய்மாமன் இருக்க மாட்டாங்க. இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். அவங்களுக்குள்ள ஒரு லிங்க் இருக்காது. போய் வர, அவங்க வீட்டுக்கு இவங்க போய் வர, இவங்க வீட்டுக்கு அவங்க வர, அதெல்லாம் லிங்க் இருக்காது. இப்போது இந்த ஆயில்யம் பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆதிசேஷன் மேலே படுத்துக்கிட்டு இருப்பார், பாம்பின் மேல். அதுதான் இந்த நிலை. இந்த ஆயில்ய நட்சத்திரம் உடையவர்கள் பெண் சாபம் உள்ளவர்கள். அதே நேரத்தில் ஒரு வீட்லேயோ இல்லை ஒரு அலுவலகத்திலேயோ 2 ஆயில்யம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த 2 ஆயில்யத்துக்கும் ஒத்து வராது. பெண்களாக இருந்தால் இல்லை ஒரு வீட்டிலே இருக்காங்க, உள்ள உறவினர்கள் ஒருத்தர் இருக்காங்க, இல்லை ஆஃபீஸில் கொல்லிக்காக இருக்காங்க, 2 ஆயில்யம் 2 பெண்கள் அங்கே இருந்தால் ஒருத்தருக்கு ஒத்து போக மாட்டார்கள். 4 கால் ஜீவனை இவர்கள் துன்புறுத்தி இருப்பார்கள். அதுதான் இவர்களது சாபமாக அமைகிறது. பைக்கில் செல்லும் பொழுது 2 வீலர் நாய் குறுக்கே வரும், பார்த்தீங்களா? கீழே விழுந்து நாய்க்கு ஒன்றாகாது, இவங்க ஓட்டி போகிறவங்களுக்கு தான் சமயத்தியாக அடிபடும். பசுமாட்டுக்கு உணவு அளிப்பது அல்லது பசுமாட்டுக்கு தண்ணீர் கொடுப்பது, அருந்த. இந்த நாயை பற்றி ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாய்க்கு நீங்கள் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம். தெரு நாய்கள் இருக்குது, அவங்க அதுக்கெல்லாம் நீங்கள் பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம் அல்லது தண்ணீர் கொடுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உதவி கேட்பதில் மிகவும் கூச்சம், அதாவது ஒரு தன்மானம் பார்ப்பார்கள். அவங்க இவங்க கிட்ட போய் நம்ம உதவி கேட்கணுமா அப்படின்னு தயக்கத்தோடு இருப்பாங்க. நம்மளா புரிஞ்சுக்கிட்டு என்ன சார் இது வேணுமா அப்படின்னு நம்ம கேட்டால் தான் சரின்னு வாங்கிப்பாங்க. தன்மானம் அதிகம் உடையவர்கள், உதவி கேட்பதில் மிகவும் தயக்கம் உடையவர்கள். இந்த 2 நட்சத்திரம் இருக்குதுங்க. 27 நட்சத்திரத்தில் கணவனை அடக்கி ஆளக்கூடிய அல்லது மனைவியை அடக்கி ஆளக்கூடிய நட்சத்திரம். நம்பர் 1 ரோகிணி, நம்பர் 2 ஆயில்யம். அது ஆயில்யம் கணவனாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, அது கணவனாக இருந்தால் மனைவியை, மனைவியாக இருந்தால் கணவனை அடக்கி ஆள்வதில் இவர்களுக்கு நிகர் இவர்கள் தான். இந்த பாம்பு பார்த்தீங்கன்னா இயற்கை சீற்றங்கள் அப்புறம் எதிர்க்க வரக்கூடிய இயற்கை சீற்றங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு உணர்வு படைத்தது பாம்பு. அதுபோல இந்த ஆதிசேஷன் தான் உங்களுக்கு பெருமாள் சைன கோலத்தில் படுத்துட்டு இருக்காரு இல்லையா, நீங்கள் அவரை வணங்க நீங்கள் நல்லா வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் அவ்வளோ சீக்கிரம் உங்ககிட்ட பழகிட மாட்டாங்க, இல்லை உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் பழகிட்டா உங்ககிட்ட அதுக்கப்புறம் அவங்க உயிரையே கொடுப்பாங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், அதே நேரத்தில் நம்பினால் கைவிட மாட்டார்கள்.
சார் ஆயில்யம்னாலே புதன் தானுங்க. புதன் வந்து கணக்கு வழக்குகளில் சரியாக இருப்பவர்கள். கணக்குலாம் கணக்கு, அது ஒரு பைசா டேலி ஆகலாம் போட்டு மண்டியை போட்டு பிச்சுப்பாங்க. அந்த அளவுக்கு உண்மையாக இருப்பவர்கள், கணக்கு வழக்குகள் சரியாக வைத்துக்கொள்பவர்கள். அதே நேரத்தில் இவங்களுக்கு வந்து எதையும் மறைச்சி பேச தெரியாது. எதை நினைக்கிறார்களோ அதை நடத்தி காட்ட வேண்டும் என்ற உறுதியில், எண்ணத்தில் ஸ்திரத்தன்மையோடு இருப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க நேரும். இளம் வயதில் தாயாரை இழந்துவிடக்கூடியவர்கள் தந்தைக்கும் இவருக்கும் ஒத்து போவார். அதாவது இளம் வயது தாயார் எழுந்துட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50% எடுத்துக்கலாம், அவ்வளோதான். எல்லாரும் கிடையாது, ஒரு ஜென்ரல் ரொட்டேஷன் தானங்க இது. தந்தைக்கும் இவருக்கும் ஒத்து போகாது. தந்தை வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் ஒரு நோயாளியாக, ஒரு 50% நோயாளியாக இருக்கக்கூடிய ஒரு நிலை, நோய்வாய்ப்படுதல் அப்படின்னு சொல்லணும். அதே நேரத்தில் சகோதர ஒற்றுமை இருக்காது, அச்சுமாகும். இடம் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். இப்போ இவங்க இடம் வாங்குறாங்கன்னா பார்த்து பார்த்து வாங்கினா கூட ஏதாவது ஒரு டிஸ்பியூட் வந்துடும். ஆனால் ஒரே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், ஆனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள், குழந்தைகள் உச்சத்தை தொடுவார்கள். நல்ல பெரிய லெவலில் உச்சத்தை தொடக்கூடிய ஒரு நிலை. மயிலாடுதுறை காத்தர சுந்தரேஸ்வரர் கோயில், கார்த்திகை நட்சத்திர கோயில்னு கூட ஒரு சிலர் சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஜென்ம சாபங்கள் விலகும். அரசு சார்ந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு இருந்ததுன்னா நீங்கள் அப்படி அந்த பிரச்சனை வந்திருக்கும் பட்சத்தில் சயன கோலத்தில் இருக்கும் பெருமாளை தரிசித்தால் பிரச்சனைகள்லாம் பனிபோல் விலகும். பூஜை செய்தால் இவர்களுக்கு பல நன்மைகளை அளிக்கும். சைவத்தை விட அசைவம் இவர்களுக்கு நன்றாக, ஒரு ஹோட்டல் நடத்துகிறாங்க, சைவ ஹோட்டல் நடத்துகிறாங்க அப்படின்னா அதை விட அசைவ ஹோட்டல் நல்லா போகும், சூப்பராக போகும். இவங்க அன்னதானம் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு வசதி வாய்ப்பு வருதுன்னு சொன்னால் நாளைக்கு ஃப்யூச்சரில் தன்னுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அன்னதானங்கள் வழங்குவது மிக மிக சிறப்பு. இப்போ எந்த ஒரு நட்சத்திரத்துக்கும் தாராபலன்னு இருக்குது, வைநாசிக நட்சத்திரம்னு ஒன்று இருக்குது. இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் பாதசாரம் பெற்று, அதாவது உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் கார்த்திகை சாரம் பெற்றிருந்து தசை நடத்தினால் அவ்வளோதான், போட்டு தாக்கிடும் உங்களை. சரி, கோச்சார ரீதியாக இன்றைக்கி வந்து குரு பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால், அந்த காலகட்டத்தில் இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு, ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு போட்டு தாக்கிடும். சொல்லுண்ணாத பிரச்சனைகள் வரும். அலுவலகத்தில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, வருமான பிரச்சனை, கடன் தொல்லை, இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இந்த தாராபலன் அப்படின்னு அடுத்த சப்ஜெக்ட் 2, 4, 6, 8, 9 2வது நட்சத்திரம் மக நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் உத்திரம், 6வது நட்சத்திரம் சித்திரை, 8வது நட்சத்திரம் விசாகம், 9வது நட்சத்திரம் அனுசம். அதாவது உங்கள் நட்சத்திரத்திலிருந்து எண்ணி வர்றது.
இந்த நட்சத்திரங்களில் உங்களுக்கு சொந்தக்காரங்களோ அலுவலகத்தில் கொலிக்கோ நட்பு வட்டாரங்களோ அக்கம் பக்கம் உள்ளவர்களோ இந்த நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு அவர்களால் அனுகூலம் உண்டு, இல்லைன்னா அவர்களால் உபத்திரவம் இருக்காது. இதுதாங்க இந்த நட்சத்திரம் 2, 4, 6, 8, 9 இந்த தாராபலன்கள். இந்த நட்சத்திரங்கள்லாம் நல்லதே செய்யும் அப்படிங்கிற ஒரு விதி. அப்போது நம்ம சொன்ன இந்த மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், அனுசம் இதனுடைய நட்சத்திரம். மகம்னா மூலம், அஸ்வினி அதையும் எடுத்துக்கணுங்க. உத்திரம்னா உத்திரம், உத்திராடம், கிருத்தி, அதாவது இதில் கிருத்திகை வருது, பட் இருந்தாலும் அதை கிருத்திகை எடுத்துடணும். சித்திரை, அவிட்டம், அதுபோல் இன்னொரு நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், அதை எடுத்துக்கலாம். விசாகம் குரு பகவானுடைய 3 நட்சத்திரம், சனி பகவானுடைய 3 நட்சத்திரம், அனுசம். இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த மகம், உத்திரம், சித்திரை, விசாகம், அனுசு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு நன்மை அளிப்பார்கள். வாராகி வழிபாடு, திருப்பரங்குன்ற முருகன் வழிபாடு, அகத்திய மகரிஷி வழிபாடு பண்ணுவது மிகவும் சிறப்பு. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.